அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாதம்பட்டி ரெங்கராஜ் சாரோட ரெசிபி தாங்க பண்ண போகிறேன். பாலக் கிறிஸ்பியும் பீட்ரூட்டு பச்சடியும் தாங்க பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை தோல் சீவிக்கிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பாருங்கள், தோல் சீவிட்டு இப்படி கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் வரட்டும். பீட்ரூட் வேக வச்சாச்சு. இப்போ பாலக்கீரை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பாலக்கீரையும் கட் பண்ணிக்கலாம். பாலக்கீரை பாருங்கள், இப்படி கட் பண்ணிக்கிறணும். இது கூட 1.5 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு கூட பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். பீட்ரூட் பாருங்கள், 2 விசில் தான் வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ துருவிக்கிடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் மிக்ஸி சாரில் சும்மா குறகுறப்பாக அரைச்சிக்கங்க. நான் துருவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் பாருங்கள், இப்படி துருவிக்கிட்டாச்சு. இப்போ பீட்ரூட் வேக வச்சுக்கலாம். பீட்ரூட் வேகட்டும். தேங்காய் பாருங்கள், ஒரு 3 பீஸ் அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸி சாரில் அரைச்சிக்கிறலாம் தேங்காவை. இந்த பீட்ரூட் கூட மிக்சியில் அரைச்சிட்டு அந்த தேங்காய் விழுத சேர்த்துக்கிறேன். தேங்காய் விழுத சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும். இந்த தயிர் பச்சடிக்கு பாருங்கள், 3 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துருக்கிறேன். இப்போ மிக்ஸி சாரில் ஒரு சுற்றிக்கிறலாம். பாருங்கள், பீட்ரூட் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருச்சு. இப்போ மிக்ஸியில் அடிச்சிட்டு அந்த தயிரை சேர்த்துக்கிறேன். அந்த தயிரை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பச்சடிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன். கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ தாளித்தது பச்சடியில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாலக்கீரையை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கீரை போடும்போது பார்த்து போடுங்க, ஏன்னா டப்பு டப்புன்னு வெடிக்கும். கீரையை போட்ட உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கிண்டி விட்டே இருங்க. அப்போ தான் 2 சைடுமே நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா சவுண்டு கேட்குது பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன். இந்த சைடு அந்த கிறிஸ்பி பாலக்கு கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணிச்சுட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன்.
கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், கிறிஸ்பி பாலக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்ததை வந்து அந்த பாலக்கீரையில் சேர்த்துக்கிறேன். சூப்பரான பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பாலக் கிறிஸ்பி ரெடி ஆகிடுச்சுங்க. நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள். சவுண்ட் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சவுண்டு கேட்குதுங்களா? ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை